தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. வழக்கறிஞர் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியின் புகைப்படமானது வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை விருகம்பாக்கம் வழக்கறிஞர் வெங்கடேசன் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் கார்த்திக்கின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெங்கடேசன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக வெங்கடேசன் அந்த அவருடைய கார் ஓட்டுநர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கார்த்திக் என்பவர் இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே அடுக்குமாடி குடியிருப்பில் சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் கார்த்திக் வந்து செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அதனுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக கார்த்திக்குடைய செல்போன் டவரை வைத்து தேடிய போது அவர் சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு தப்பி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் சிவகங்கை உள்பட அதன் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கார்த்திக்குடைய பின்னணி குறித்து விசாரித்த போது அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ருத்ரகுமார் என்பவர் என்ற வழக்கறிஞருடைய வீட்டில் தங்கி இருந்து கார் ஓட்டுநராக வேலை செய்து வந்ததாக தெரிய வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ருத்ரகுமார் பரமக்குடி அருகே நீதிமன்றம் அருகே வைத்து அவர் கொலை செய்யப்பட்டார். ருத்ரகுமார் கொலை செய்யப்பட்டார். இதனால் கார் ஓட்டுநர் கார்த்திக் தங்கி இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து காலி செய்யும்படி வீட்டின் உரிமையாளர் தெரிவித்திருக்கிறார். அதன் காரணமாக வழக்கறிஞர் வெங்கடேசனும் அதே வீட்டில் தான் தங்கியிருக்கிறார். எனவே வீட்டை காலி செய்வதில் இருவருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு அதன் காரணமாக கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.